ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் குருமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்களை நாங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறோம். இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. கோகனட் மட்டும் ஆப்ஷனல். இதில் தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை எடுத்துக்கலாம். சிக்கன் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது கூட நறுக்குன 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கூட சேர்த்ததும் நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி கலந்து விட்டதுக்கப்புறமா சிக்கன் நம்ம போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். அது நல்லா வேகணும். இந்த சிக்கன் கூட இப்போது சால்ட்டும் மிளகாத்தூளும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சால்ட் தேவையான அளவு, மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் தேங்காவை மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது தேங்காய் ஓகேனா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அது வேண்டாம். இது நல்லா வதந்ததுமே 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு நீங்கள் தேங்காய் ஊற்றி எடுத்துகிட்டு இதை நீங்கள் எடுத்துக்கலாம். சுவையான குருமா ரெடி.